கர்த்தர் வர வைத்தார். அல்லேலூயா. இரண்டாவது செய்திக்கு முன்ன சொன்ன உங்களோட வாயின் வார்த்தையை கனப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். இருக்கிறாரா? அதுதான் நம்மளோட கிறிஸ்து வாழ்க்கையில வெற்றி. சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க. சோதனை வரும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? பல டவுட்டுகள், சிந்தனைகளை ஐயோ என்று வரும். இப்படிதானே? ஆனால் அது ஒரு பரீட்சைன்னு நினைச்சுக்கோ, ஒரு டெஸ்ட். அல்லேலூயா. டெஸ்ட் இல்லாதபடி வெற்றி உண்டா? இல்லவே இல்லை. ஒவ்வொன்றில விவரிச்சு சொன்னா நேரம் இல்லை. ஆகவே இயேசுவோடு கூட சரியான அல்ல ஐக்கியமா இருக்கிறவனுக்கு போராட்டம் உண்டு. போராட்டத்தில் மணி வெற்றி கொடுக்கிறவரும் போராட்டத்தை பின்வாங்கி செல்லுகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் அனுபவிக்கவில்லை. ஆகவே நமக்கு சோதனையில் இப்ப சொன்ன சாட்சிகளுக்கெல்லாம் எத்தனை அப்பாலப்பட்ட சாட்சிகள் ஆயிரக்கணக்கில் உண்டு. எடுத்து சொல்லிக் கொண்டு போனால் எல்லாம் நடக்குமா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் இருக்கு. ஆகவே உங்களை இது மாத்திரமல்ல, இதிலும் பெரிதான சாட்சிகளை நிறுத்த கர்த்தர் எப்படி உள்ளவரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த சாட்சி எதுக்குன்னா அவருக்கு மகிமை போகணும். வேண்டா அவரால் நீங்க பிடிக்கப்பட்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ உங்கள் மூலமா நீங்க மற்றவர்கள் சொன்னது கைதுவாகும். இப்ப அவிசுவாசிகள் இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா? சந்தேகம் இருக்கவங்க, புலம்பல் இருக்கிறவங்க, அவிசுவாச முருகர்கள் இருக்கிறாங்க. அப்படித்தானே? அவர்கள் மத்தியிலே இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைச்சுன்னா சாட்சிக்காக தேவனை செயல்படுறதுக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆமென். ஆகவே சாட்சி சொன்னவர் இன்னும் கர்த்தருக்குள் நிலையாயிருந்து சாட்சிகளாக இருக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் அந்த சில செய்திகளை சொன்ன இருப்பிடங்கள் எல்லாம் சொன்னவங்க கொஞ்சம் வாசியுங்க. அனிதினமும் சபையிலே மாலை வேளை ஜெபம் உண்டு, ஊடும் மட்டும் காலை வேளை ஜெபம் உண்டு, மாலையோட செய்தி உண்டு. அதுக்கேற்ற உங்களை இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பெற்றுக் கொண்டு வருவீங்க. எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்பது நீங்க ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை வாசியுங்க. கொஞ்சம் குயிக்கா எடுக்கிற மக்களாக எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. சகோதரருக்கு ஒப்பாக இருக்க மனுஷிகத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு ஒப்பாகவே அவர் நினைச்சது மனுஷனாக மாறிவிட்டார். உபதேசத்துக்கும் அவர் தேவன் என்றும் அவரை சீர்படுத்தமல்ல. இப்ப அவரை யாரா மாறணும்? சகோதரிகளா மாறணும். இல்ல விளங்குதா? இயேசுக்கு ஒரே ஒரு வெளிப்படுத்துறதா இருந்தது. அவர் மனித சாயலானார். வேற சாயலை அவருக்கு கிடையாது. அவர் மனித சாயலானவர். ரூபத்தின்படி சாயலா இருந்தாலும் குணத்தின்படி அவர் தேவனாக இருந்தார். சொல்லில் அவர் தேவனாக இருந்தார். கிரியைகளில் அவர் அற்புதம் உள்ளவராக இருந்தார். விளங்குதா உங்களுக்கு? அவர் பாடுபட்டு சோதிக்கப்படுதும் அந்த அர்த்தத்தை அவர் விளக்கம் என்ற கீழே 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி சோதிக்கப்படும் போது உதவி செய்வாரா? ஒரு சோதனை நீக்கிறவர் கர்த்தர். உலகத்தின் மனிதனுடைய சோதனை சரியான ரீதியில் அறிந்ததும் பாடுபட்டதும் பாடுபடுகிற மனிதனை குறித்தும்
வேதம் அடையாளம் காட்டு அவருதான் நமக்காக பாடுபட்டவர். இந்த அதிகாரிகள் பாடுபடுவாங்களா? தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பாங்களா? தன்னுடைய பதவியை விட்டு கொடுப்பாங்களா? தன்னுடைய செல்வத்தை விட்டு கொடுப்பாங்களா? தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு கொடுப்பாங்களா? இல்ல, எல்லாம் விட்டு விட்டு அடிமை ரூபம் எடுத்து தேவ சாயலாக மனித சாயலாக இருந்து குணத்தின்படி செயல்படிப்படி அவர் மனிதனோடு கூட சகோதரர்களாக மாறி சீஷராக்கி அவருதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் நம்மை அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு சோதனை சகிக்கும்படியாக சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் நாம் புரிந்துகொள்ளும். இதெல்லாம் செய்தி அல்ல. நான் அறிந்தினோம் இந்த 3ஆவது மாதம் 2025 ஒரு நாட்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்து நீ எருசலேம் மதிலிலே நீ காத்திருக்கணும்னு சொன்னான். 39 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுகிறாரு, நீ எருசலேமில் காத்து. ஆனந்த போதும் நினைக்கிற போய் உருட்டி புரட்டி ஆண்டவர் சொல்லி இன்னும் நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ அந்த 3ஆவது மாதத்தில் எத்தனை பேர் மாலை வேளை ஜெபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தேவ சமூகம் திறந்திருக்கிற இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு திறந்திருக்கிற. எப்போ இதுக்கு சொல்ல முடியாது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவராக என்னுடைய சோதனை எங்கே கொண்டு செல்லணும்? யார் எனக்காக சோதிக்கப்பட்டார்? யார் எனக்காக பாடுபட்டார்? நீங்க சொல்லலாம், என் பாடுகளை யார் வரையிலையோ, என் சோதனை யாரும் ஏற்றுக்கொள்ளலையோ, நான் தூரமா இருக்கிறேன். நம்ம தாய் தகப்பன்மார் நமக்கு ஆகாரம் கொடுக்கும், வஸ்திரம் கொடுக்கும், அவர்களோட திராணி கேட்டதை செய்யும். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் தனக்குள்ள எல்லா ஆசையும் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் பெற்றிருக்கிறது. இப்போ இது தரமாட்டேன் அது தரமாட்டேன் அவர் சொல்லவே மாட்டேன். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுவான். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கரைபிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் சகோதரி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் சகோதரனே, கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆகவே அன்புள்ள தேவன். ஆமென். வெள்ளிக்கிழமை நான் ஒரு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்ல யோசிச்சு பாருங்க, எத்தனை கொடுத்தேன்? 51 வாசிங்க. பாத்தீங்களா? நீதிக்கான வாழ்க்கை. நீதிக்கான வாழ்க்கைக்கு இயேசு வந்தார். பாவத்தில் மரித்து கிடக்கிற நம்மை, உலக இன்பங்களுக்காக வாழ்கிற நம்மை, கண்களின் காட்சியிலும் மனதில் தோன்றினதும் நமக்கு பிரியமானதுக்கு கண் திருப்பியும் மனம் போல இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ந்து இந்த நம்மை பார்த்து ஆபிரகாமை சுட்டிக்காட்டி இங்க சாட்சி சொல்லுகிற நீதி, அவனை தெரிந்தெடுத்த உங்களை என்னை பார்த்து நீ நீதியை விரும்புறதா இருந்தால் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு திரும்பி சிலைக்கு சொல்லிக் கொடுங்க. கடந்த நாட்களில் நான் ஒரு சபைக்கு போனேன். என்னை அழைத்திருந்தார். நீங்க தான் பாஸ்டர், 2 பிள்ளைகளுக்கும் பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கே ஜெபம் நடைபெறிலே என் மகனு மனைவி சின்ன பையனும் சேர்ந்து மூத்த மகனை வெளிநாடுக்கு அனுப்புறதுக்கு திருச்சி ஏர்போர்ட்டை கடந்து போனார்கள். நீங்க வரீங்களான்னு கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ஊழியம் இருக்கிறது, அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் வரலைன்னாங்க. அவங்க மகனை ஏர்போர்ட்டை கொண்டு போய் விட்டுட்டு 9 மணிக்கு கிளம்பி வந்தார். கர்த்தரின் நாமத்தினால சொல்லுகிறேன், என் மகனுடைய படிப்பு 2019 முடிந்தது.
பின்பு 2 வருஷம் என்ன வந்துச்சு? கொரோனா. யாரும் வேலை செய்ய முடியாது. நமக்கு என்ன இருக்கிறது? ஊழியம் இருக்கு. ஊழியம் செய்ய முடியுமா? சபையில் ஆராதிக்க முடியுமா? ஊரடங்கு சட்டம் 2 வருஷம் ஒண்ணுமே ஓட முடியல. பின்பு மறுபடியும் திறந்த வாசலை கொண்டு ஓடினேன். ஆனா எனக்கு பல இடங்களிலிருந்து உதவி வந்துகிட்டே இருந்தது. 1924 ஊரடங்கு சட்டம் போது 19ஆம் தேதி எனக்கு திருச்சியிலிருந்து 15,000 ரூபாய் வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏனென்றால் அவர் கொடுக்கிறதுக்கு காரணம் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் ஒரு காரியத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதுக்கு ஒரு ஜெபம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காரியம் முடிந்து ஏற்பிரிச்சு குடும்பத்தினோட சொத்து பிரிவினை வந்த போது அவர் வெறுத்தனை பண்ணியிருந்தார். அந்த பாஸ்டுக்கு நாங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டும் ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லி கார் நிலைக்கு வந்து எனக்கு அதுக்கு பணத்தை கொடுத்து நாங்கள் ஒரு அன்பின் விருந்தை முடித்து விட்ட கடந்து போய் 3வது நாள் ஊரடங்கு சட்டமும் போட்டேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகள வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டம், ஊழியத்திலே போராட்டம் எல்லாம் தாண்டி வந்து மகன் மறுபடியும் அவனுடைய கிடைச்ச லோக்கல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆனா அவனுடைய மனதிலே ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே குறிக்கோள் இருக்கிறோம். ஆனா எங்களை யாரையும் அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். ரொம்ப அமைதியா பேசுவான். சத்தம் போட்டு பேசுற என்னைய சொல்ல, ஏன் ஐயா இப்படி கத்துறாரு மகன், அவ்வளவு அமைதியா இருப்பான். ஆனா காரியத்துல கிட்டாதியா இருப்பான். நேசிக்கிறோம். ஆகவே அவன் எங்களை எல்லாம் பாடுபடுத்தாதபடி அவன் நினைச்சபடியே அவன் படித்து பல வேலைகளை இங்க செய்ய நாங்க சொன்னாலும் சொல்லுவேன், எனக்கு அந்த வேலை தான் பிடிக்கும்னு சொன்னான். பிடிவாதமா படித்து முடித்தா 3 நாடுகளுக்கு அவன் இடையில போயிட்டு வந்தான். அதிலெல்லாம் அவன் பிரியமான வேலை அவனுக்கு பிடிக்கவில்லை. 4வது வேலைக்கு அவன் போட்டிருந்தா அங்கே ஆர்டர் வந்துச்சு. அவன் பிடித்த வேலை அவனுக்கு கிடைச்சது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் கஷ்டப்படுகிற வேலையல்ல, அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஏசியில வேலை பார்த்து கர்த்தர் அவனுக்கு சகல வசதிகள் உள்ள உடோடு கூடிய அவனை கூட்டிக் கொண்டு போனான். தாய் கொண்டு விட்டார்கள், சகோதரனும் சேர்ந்து கொண்டு விட்டார். எனக்கு இந்த பொறுப்பில் இருந்ததால் நான் போக முடியவில்லை. நீங்க எல்லாரும் மகனுக்காக ஜெபித்தீங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி உள்ளத்தோடு சொல்லுகிறேன். இனி 2 வருஷத்திலே இடையிலே வருவார்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவன் பிடிவாதம் கொண்ட அந்த எதிர்பார்ப்பை அவன் சாதிக்கிறதுக்கு நினைச்சினாங்க. அவன் வாக்குத்தத்திலேயே கேட்டு 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 தாயோடு கூட சொல்லி, ஏமா கவலைப்படுறீங்க, நான் உங்களை நல்லபடியா உயர்த்தி வைப்பேன், தொழில் விரும்புறதெல்லாம் நான் உங்களை சம்பாதிச்சு வைப்பேன்னு சொல்லி 26 வயது இந்த உலகத்திலே எந்த விதமான ஒரு கெட்ட வழங்களுக்கும் போகவில்லை. ஆகவே உங்க பிள்ளைகளையும் தேவனுடைய வழியிலே நடத்தி நிச்சயமான ஓட்டத்திலே கொண்டு செல்லுங்கள். ஒரு நிச்சயமான ஓட்டத்தை கொடுக்கிற தேவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆகவே தொடர்ந்து செவியுங்கள். கர்த்தரவனை ஆசீர்வதிக்கட்டும். நான் பலரோடு சொல்லி இருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்த்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என் சபை மக்களுக்கு சேரணும், அநாதைகளுக்கு சேரணும். அவங்களை எதிர்பார்க்கிறது இந்த உலகத்திலே எங்களுக்கு இயேசு மட்டும் போதும். வாழ்க்கையில அடிஸ்தானம் எல்லாம் இயேசுவின் தான் உமையும் என்ற நோக்கத்தோடு 2 பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளுக்காக செவியுங்கள். இந்த சபை இப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உற்சாகமாக வரும் காலங்களிலே அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் பாதை தொடர்ந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நினைவிலே வச்சுக் கொள்ளுங்கள். ஆகவே வெட்டி எடுக்கப்பட்ட கல்லறையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியும் நான் யோசிச்சு பார்ப்பேன்.
தாங்க முடியாது. ஒருவரும் எங்களுக்கு ஆதரவில்லை. சொந்தக்கார கூட நான் நெருக்க வச்சேன், என் சம்பந்தக்காரை நான் நெருக்க வச்சேன். அதான் பிள்ளைகளும் ஒரு இடத்துல போய் கட்சி கேட்டதில்லை, போக கூடாது. அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் நான் சொல்ல முடியாது, என் மனைவியே நல்ல விதமா தான் ஆண்டவர் என்று கொடுத்தார்கள். இன்னைக்கு 10 நிமிஷம் எங்கிருந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு நோயாளியாக மாற்றுறதுக்கு காரணமே அவர்கள் தான். ஆயிரக்கணக்கிന് மக்களை ஆதாயப்படுத்தினோம், அநேகரை மரித்தோரிலிருந்து விடுவிக்க கர்த்தர் செய்தார், பிசாசுகளை துரத்தினோம். ஆனால் என் குடும்பத்திலே எங்களுக்கு ஆதரவு கர்த்தரை தவிர ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. எந்த ஆசையோடும் இந்த இடத்துல வரவில்லை, எந்த ஆசையோடு இந்த இடத்துல வரவில்லை. அதனால்தான் வைராக்கியமா சொல்ல, நீ நேசிக்கிற தேவனை நீ உறுதியாய் பற்றிப்பிடி, உறுதியாய் பற்றிப்பிடி. மாயமான விசுவாசம் நிலையானதல்ல. ஆகவே இதுக்கு மேலான ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. உண்டத்திலே நம்புறீங்க, இதுக்கு மேலான ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. அவரே நமக்கு பலியானார், அவரே நமக்கு ஆதரவுள்ளவரா மாறினார், அவரே சோதிக்கப்பட்ட நம்முடைய சோதனை தூரத்துக்கு சமீபத்துக்கு வருகிறவர். நீ எந்த முக்கிலிருந்து கூப்பிட்டாலும் உனக்கு பதில் கொடுக்கிறார் அல்லவா? உன் பலவீனங்களுக்கு நீ இருந்து கூப்பிடுற இடத்துல வந்து உன்னை கேட்டுகிற ஒரு ஆவி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே தான் சில நேரங்களிலே என் தேவனை துக்கப்படுத்துகிற செயல்கள் இல்லாத எல்லாம் அவரை போல நம்மளையும் மாற்றி கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். என் மனைவியை சொல்லப்ப நான் நிறைய சொல்லலாம், சரியான ஞானத்தை, சரியான உலகத்தை, சரியான வாழ்க்கை கற்றுக்கொண்டது என்னோடு இணைக்கப்பட்ட போதுதான். சுத்தம் ஒவ்வொன்றையும் ஒரு வைராக்கியம் உள்ளதாக மாறினார். ஆகவே நான் ரொம்ப நேரம் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் வைராக்கியம் உள்ளவராக மாறும். இந்த இளம் பிராயத்திலே வாலிபர்களே அசட்ட பண்ணினால் இந்த உலகம் உங்களை தள்ளிவிடும், உலக இன்பங்களுக்கு உங்களை தள்ளிவிடும். தேவன் கொடுத்த நிர்ணயித்த நிச்சயத்துக்களை ஓடி ஜெயிக்க முடியும். அதனால்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட உங்களை சரியான நீதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நீ எருசலேமே காத்திரு, அவரை பக்குவப்படுத்து. ஆகவே கர்த்தர் சொல்வதே, நீங்கள் தான் சபையிலே ஒவ்வொரு தூண்களாக நின்று செயல்படுறதுக்கு அற்புதங்கள் நடைபெறணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுக்குள்ள சாட்சிகள் எழும்பணும், உங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் எழும்பணும். தேவ சாயிலே வெளிப்படுத்த வேண்டிய கிரியைகள் உங்கள் மூலமா தான் வெளியே வருவாங்க. அந்நிய விடத்தில் நல்ல வாசிக்கிற அந்த வசனத்தை, நீதியை பின்பற்றுகிற கர்த்தர் தேடுகிற எனக்கு யாருக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். வாசிக்கலாம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நல்லா கொஞ்சம் பின்னிட்டு பார்க்கணும். ஒரு குலவும் கோத்திரங்கள் சமுதாயங்களும் ஜாதியும் பரம்பரையும் எல்லாம் நமக்கு கண்மலையா இருந்துச்சு. ஆனா அது அழிவின் குழி என்று கர்த்தர் சொல்றாரு. அழிவின் குழி அது உங்களுக்கு அப்படி கற்பாறையா இருந்துச்சு. அது இந்த வெட்டி எடுக்கப்பட்டான்.
கொஞ்சம் திரும்பி பாருங்கடா. சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்லுகிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். முன்மாதிரியா சாட்சியா வைக்கிறாங்க. அப்படித்தானே? அவர் எப்படி இருந்தாங்க? எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாங்க, சகல வசதி இருந்தாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. இருந்ததா இல்லையா? இந்த பலவீனம் நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாமை பிடிச்சிட்டான். புரியுதா புரியலையா? இந்த பலவீனம் அவனுக்கு விட்டு போங்கிறதுக்கு என்ன செய்து, ஆனா அவனுக்குள்ள இன்னொன்று இருந்துச்சு. அது அவனுக்கு பலனாயிருந்த கண்மலையை போல கட்டி பிடிச்சிருக்கிற ஒரு பாரம்பரிய வழிபாடு இருந்தது. ஆனா அவனுக்குள்ளே இரண்டாவது பலவீனம், பாக்கியம் இல்லாத, புத்திர பாக்கியம் இல்லை இல்லாத ஒரு பலவீனம். இப்ப இந்த புத்திர பாக்கியத்தை வாக்குத்தத்தை கொடுத்தா இந்த கண்மலை உடையுமா உடையாதா? உடைஞ்சிச்சா? உடைஞ்சிச்சா? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே புறப்பட்டு போறானா? அறிவின் குழியை தூக்கி எடுத்தானா? இப்ப சொல்லுகிற அவரை நோக்கி பாரு. அதில் பரிசுத்த நாமத்துக்கு உணவு பிதாக்களை நோக்கி பார்க்கலாம். அவரை புலி எப்படிப்பட்டது? கட்டியான கண்மலையை போல வாழ்க்கை இருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அதை வச்சு நீ என்ன செய்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நான் பலராசன் பிள்ளை கை வைக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பகுதி கூட காட்டி நான் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். சீக்கிரம் முடிச்சு வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். முதல் வசனத்தை வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ இந்த ரெண்டு காரியம் இருந்தா நம்ம பரிசுத்தரா? அப்ப நமக்கு பார்வையில் எப்படி இருக்கும்? அக்கிரமம் நல்லா தானே தெரியும், பாவம் நல்லா தானே தெரியும். குடியாரனை போய் பார்த்து கேட்டா அதை சொல்லி குடிக்கிறது உங்களுக்கு நல்ல, எனக்கு நல்லா தான் இருக்கும். அப்படிதானே? வேற பாவங்கள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படி எங்களுக்கு அது நல்லதையா அப்படின்னுவாங்க. ஆனா கர்த்தரோட பார்வையில சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து, நல்ல யோசிச்சு மரித்து கடந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படித்தானே நம்ம இருந்தோம். அங்க அப்போஸ்தலர் பவுல் அந்த ஜனங்களுக்கு சபையில சொல்லுகிறார், நீங்க இப்படிப்பட்டதான மரிச்சிருந்தீங்க, ஆனா யாரு? கிறிஸ்து உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா! கிறிஸ்து உயிர்ப்பித்தார். இன்னத்துக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறல்ல, நீதியை தேட விரும்புறீங்கல்ல, அக்கிரமங்களினால நீதி ஸ்திரப்படுமா? பரிசுத்தம் கொண்டு வருமா? மரணத்தில் விடுவிக்கப்படுமா? இல்லை. நம்மட வாழ்க்கையில் இந்த பலவீனம் நமக்கு ஒரு பெரிய பலனாயிருந்தது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிற உலகம். நம்ம அவருடைய பார்வையில பலவீனமாயிருக்கிற நமக்குள்ளே ஆகாதிருக்கிற காரியம் நமக்கு பலனாயிருக்க. அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நல்லா தெளிந்த புத்தியோடு கேட்டுக்கொள்ளுங்கள். வாசிப்பார் என்று வசனத்தோடு அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், எப்படி இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல தெளிவா வாசி தம்பி, மறுபடி கேட்கட்டும். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், அப்ப உலக வாழ்க்கையில் எப்படி மரித்து கிடந்தது? பாவத்துல மரித்திருந்தீங்க, அக்கிரமங்களில் இருந்தீங்க, பாவங்களில் இருந்தீங்க. உங்களை உயிர்ப்பித்தார் வாசம். இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நீங்க எப்படி இருந்தீங்க?
கீழ்ப்படியாம இருந்தீங்க. எது? யாரும் என்ன சொல்லக்கூடாது. உபதேசம் கேட்ட மக்கள் தேவனால் அன்றி அல்லாம வேறு உபதேசத்துக்கு எதிர்த்து நின்றவங்க நம்ம அப்படித்தானே. என்ன சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. அன்போட சொன்னா சரிடுவாங்க, கொஞ்சம் அழிச்சு சொன்னா எங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் அடிச்சு சொன்னாங்க, அடிச்சுட்டா நாங்க எங்க வழியே போயிடுவோம். அப்படித்தானே? அப்படித்தானே? இல்லைன்னு யார சொல்றீங்களா? அப்படித்தானே? கோவப்பட்டானே போட்டே பேசுறாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே இருந்தது. இந்த உலகத்தின் வழக்கு அப்படித்தான். ஆனால் கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்த நமக்கு தெரியும் இவட சுபாவ கிரியைகளே எப்படிப்பட்டது. இதை வாசியுங்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, இப்போது கிரியை செய்கிற. இப்போ உங்க வாழ்க்கையிலே கீழ்ப்படிகிறவரா இருக்கிறாரா? நீங்க கூப்பிடுமோ கிரியை செய்கிறாரா? நீங்க விசுவாசிச்சா கிரியை செய்கிறாரா? அப்போ அழுவன் குழியை திரும்பி பார்த்தா இது நடக்குமா? கண்மலையை நினைச்சு பார்த்தா அது வருமா? அது ரெண்டு நமக்கு எப்படி இருந்தது? அக்கிரமங்களும் இருந்தது, பாவங்களும் இருந்தது. அதை குறித்து நான் விளக்கம் சொன்ன சிலருக்கு இடிக்கும், சிலருக்கு கூத்தும். ஆகவே அது வேண்டாம். அந்த ரெண்டு பாயிண்ட் விட்டுருங்க. ஆவாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, இப்போது கிரியை செய்கிற, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப அதிலே நடந்து கொண்டீங்க, பிரகாரம் நடந்தீங்க. ஆகாய மண்டலத்தில் கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீங்க. நம்மள வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கற கண்ணீரோடு ஜெபித்தேன். இந்த அன்பு அவரே உங்களை விடுவித்தாரா? இப்போ கிரியை செய்கிற ஆவிக்கும் இந்த ஆவிக்குள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த ஆவி என்ன செய்தது? பாவத்துக்கு எடுத்துட்டு போனது, ஜாதிக்கு எடுத்துட்டு போனது, பாரம்பரியத்தை எடுத்து கொண்டு போனது, சமுதாயத்துல மேலான இடத்துக்கு போன நினைச்சாங்க. ஆனால் இங்கேயோ அந்த ஆவிக்கு நாங்கள் வாழ்ந்திருந்தோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை பார்த்தீங்களா? அக்கிரமங்கள், பாவங்கள், இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி விரும்பலை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல. அப்ப மாம்சத்தின்படி செய்யறது எப்படி இருக்கும்? பாவத்துக்கு, அக்கிரமங்களுக்கு பிரபுவாக இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பிச்சார் அல்லவா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க தம்பி. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், அவர்களுக்குள்ளே நம்ம யாருக்குள்ளே? அக்கிரமக்காரர்களுக்குள்ளே, பாவிகளாயிருந்தே முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, மாம்ச இச்சையின்படி, அதுதான் பாவம். நமது மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்தான், விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம். பார்த்தீங்களா? கரங்களை தட்டி கத்திரி. உங்களை மேல இரக்கம் காட்டுனது யாரு? உங்களை பரிதாபம் காட்டுனது யாரு? உங்கள் மேல அன்பு காட்டுறது யாரு? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாத்தீங்களா? ரெண்டு அன்பு அங்க வருது. ஏத்தவன் சகோதரி கதை சொன்னேன். அன்பினால மிகுந்த அன்பு. மிகுந்த அன்பின்னா என்ன? முழுமை. இதுக்கு மேல ஒரு அன்பு இந்த பூமியில இல்லையா? அன்பினாலே
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை மறுபடி அக்கிரமங்களிலும் மரித்த இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கரங்களை தட்டி கத்தரிக்க முடியும். இப்ப கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் நீங்கள் நானும் தான். கரங்களை தட்டி கத்தரிக்க ஒன்றுதானே. கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தோம், நாமளும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கோம். மரித்த தேவன் அல்லங்க, அவர் நம்மளை உயிர்ப்பித்தார். அடுத்த வருஷத்தை வாசிச்சு போக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட எப்படி கிருபையினாலே தகப்பன் கோடீஸ்வரன் தான், செல்வந்தன் தான், அவளுக்கு இருந்தது அக்கிரமம் தான், பாவம் தான். என்ன இருந்துச்சு? அக்கிரமும் பாவம். ஐஸ்வர்யம் இருந்துச்சு, பேர் புகழ் இருந்துச்சு. 10 தலைமுறைக்கு வாசிக்க 2 கிராமத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி அநேக குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவரால இந்த அன்பு தர முடியல, இந்த ரட்சிப்பு தர முடியல, அவரால் இந்த பாவ மன்னிப்பு தர முடியல. அக்கிரமங்களிலே மரித்து கிடந்தேன், பாவங்களிலே மரித்திருந்தேன். ஆனா அவரோ தான் அன்பினாலே, மிகுந்த கிருபையினாலே, மிகுந்த இரக்கத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. இரண்டாவது என்ன வந்துச்சு? தயவு. நானா வந்தேன்னு யாரும் சொல்லாதீங்க, நான் வந்தேன்னு சொல்லாதீங்க. அவருடைய தயவு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர். நான் யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிச்சு நாம் படித்த பகுதிக்கு கடந்து போவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உற்சாகம் செய்தார். பார்த்தீங்களா? இப்ப நான் இதுக்கு விளக்கம் பண்ணினா கேட்டேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல 4 பேர் கூட இடத்துல போவீங்க. அங்க யாரெல்லாம் வரும்? எல்லாரும் வருவாங்கன்னா சொல்லுங்க. தேவனை அறியாதவர்கள் வருவாங்க, வாகி எடுத்துவாங்க, பணக்காரன் வருவாங்க, உயர்ந்தவன் வருவாங்க, செல்வந்தம் வருவாங்க, படித்தவன் வருவாங்க, பண்பாடுள்ளவரைய ஜாதி பெருமக்காரன்னு வருவாங்க. இதா புரியலையா? எல்லாரும் வர இடத்துல நீங்களும் நானும் போறேன். நம்மளை ஒதுக்கப்பட்ட குரூப் வந்து வச்சுக்குங்க. உங்களை எங்க மதிப்பாங்களா? ஒரு பார்வை வைப்பாங்க. நாங்கள் தள்ளி போச்சு அப்படித்தானே? என்ன சிஸ்டர் வாய் தரன்னு சொல்ல மாட்டேங்க, சொல்ல புரியுதா? அங்க என்ன பார்க்கும்? அது எல்லாமே அடங்கிடுச்சு. தரத்தை, ஜாதியை, குலங்கோத்திரை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்கள ஒதுக்குவாங்க. கிறிஸ்து எங்கேயாவது யாரையாவது ஒதுக்கி இருக்கிறாங்களா? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார எங்க வைக்க விரும்புகிறார்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீ உன்னை ஆராய்ந்து பாரு, கடந்த நிகழ்வை யோசிச்சு பாரு, வந்த வழியை நினைச்சு பாரு, இருந்த வாழ்க்கையை நினைச்சு பாரு. யார் உனக்கு சோதிக்கப்பட்டது உதவி செய்யலாம்? அவர்தான். ஆகவே அவரு நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட உட்கார வைக்கும். அடுத்த வசனத்துக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். வேற எந்த இதுவும் அல்ல, கிருபையினாலே விசுவாசம் இணைஞ்சிருக்கணும். கிருபை கேட்டால் பல விசுவாசம் வர்த்திக்கப்படாவிட்டா கிருபை நிலைத்திருக்காது. கிருபை தெய்வத்தை வெளிப்படுத்தும், கிருபை தானத்தை கொண்டு வரும், தேவன மகிமை வெளிப்படுத்துறது
விசுவாசம் கிருபையும் இணைந்திருக்க வேண்டும். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களாலே உண்டானதல்ல. சொல்லுங்க. இது எங்களாலே உண்டானதல்ல. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் ஆண்டவர சமூகத்துல ஆண்டவரே அங்க வந்து முழங்கால் வழியிட்டு அங்க ஜெபித்து விட்டு இங்க வரும்போதுல இது ஒன்னாலே என்று நான் சொன்னார். இது ஒன்னாலே உண்டானது. இது உன்னாலே உண்டானது. இது தேவனுடைய ஈவு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய பார்வையில் நமக்கு ஈவு கிடைச்சது. அந்த பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஈவுகளை மறக்காதபடி நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? கடந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் சொல்லிக்கிட்ட 20 பாஷமார் வந்தார்கள். அவரை பார்க்கல. நான் கல்வி அறிவில குறைந்தவன் தான். அவரை பார்க்கல. நான் வயதில மூத்தவன் தான். இளம் வாலிபர்கள் தான். தாளந்துள்ளவர்கள் தான். மேன்மையான ஊழியர்கள் தான். அவர் மத்தியிலே நான் தாழ்ந்தவனாக இருக்கிறது வரை எனக்கு தெரிந்தது. ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம். தேவன் அங்கே என்னை தான் உயர்த்தி காட்டினார். என்னென்று கேட்டால் நான் அதுதான் இப்போ சொல்றேன். மனுஷோட பெருமை எனக்கு தேவையில்லை. மனுஷோட புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. அதாவது எல்லா இடங்களே போவோம். ஆவையா வந்தாரையா இன்னைக்கு அங்கேதான் வரும். அந்த ஒரு அளவுக்கு அவர்களுடைய மேன்மை கர்த்தரால் அனுமதித்து வராதபடி நான் என்னை மேன்மைப்படுத்த கூடாது என்று அதன் சொல்ல அவர்களுடைய கடமைகளை வேலைகளை கொடுத்த வேலைகளை செய்து கடைசி 2 வாலிபர்களை தகப்பன் இறந்து போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த பொறுப்பில் அந்த சபையிலே பிள்ளைகள் படித்து நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைகள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் ஊழியம் தகப்பனுடைய ஊழியம் செய்து பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக பிரதிஷ்டை செய்யும்படியாக அழைத்தார்கள். அவர்களை அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை பண்ணி செபிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? எல்லார கரங்களும் இந்த மகள் மேலே முன்னாடி நீட்டுங்கள்டா. 100கணக்கான மக்களை இருந்து கொண்டு கரங்களை நீட்ட சொன்னா எல்லா ஊழியக்கார கரங்களும் இந்த பையன்கள் மேலே அமர சொல்லி கரங்களை வைத்துள்ளார். கரங்களை அவரை சிரசு மேலே வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு 10 நிமிஷம் போராடி ஜெபித்து அபிஷேகம் நடத்தி முடித்து பின்பு ஒவ்வொரு பாஷை கேட்கிறார், நீங்க எங்கே இருந்து வரீங்க? ஏன்னா என்னோட பெலட்சிப்பினுடைய இந்த ஒரு பாஷமாரி கிட்ட 4 பேர் தான் என்ன தெரியும். மற்றவங்க எல்லாரும் என்ன தெரியும். மற்ற பாஷமாரில வெளியூர்ல பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறவங்க கேட்கிறாங்க, நீங்க எங்கே இருந்து பாஷை என்ன செய்யறேன்னு கேட்டார்கள். ஹல்லேலூயா. முடிச்சவரோடு வெளிப்படுத்த திரும்பி பார்த்தா 15 பேர் என்ன சுற்றி நிற்கிறாங்க. நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏமா அவங்கள பார்த்து ஜெபம் இல்ல, நீங்க தான் ஜெபம், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஒரு சகோதரி வந்தா, சூப்புல கையோட வந்தா. இது ரொம்ப நாளா நிமிர மாட்டேன், நிமிர்ந்து இப்படி வரும் வலியோட சுப்பி சூப்பு இப்படி வைக்கும், நிமிர மாட்டவரை கை இப்படி வச்சு சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரம் நிமிரும், மறுபடியும் நிமிராது என்று சொல்லி எனக்காக ஜெபி சொல்லி கண்ணீரோட வந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவரே உனக்கு உபகார சொல்லுகிறோம். 2 நிமிஷம் ஜெபித்தோம். கையை நிமிர்ந்து வர வர கையை தூக்குன்னு சொன்னா தூக்க முடியல, தூக்குன்னு சொன்னா தானத்துல கையை தூக்குறா, ஆட்டுன்னு சொன்னா ஆட்டிக்கொண்டே சொன்னா, தானத்துல நடந்துனா கையஎனக்கு சுகமாயிட்டு தலைகளை ஆட்டிக்கொண்டு சொன்னா. இது கேட்டவர்கள் ஒரு கூட்டம் வந்தார்கள். எப்படிடா தப்பிச்சு போறது? எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வாரிய பிள்ளைகள் வந்தார்கள். அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணுமா? நான் எல்லாத்துக்கு உங்க கை ஜெபிச்சாதான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்து அனுப்பினார். ஐயா கொண்டு வீட்டில் விடுங்கன்னு சொன்னார்கள். வர வழியிலே சாத்தா நம்மளை கொஞ்சம் வேலை காமிச்சான். உன்னை தொட முடியாது, ஆனாலும் என்ன செய்யலாம், கொஞ்சம் வண்டியை தள்ளிவிட்டான். நான் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம், ஊழியக்காரர் பக்கம் விழுந்தேன். ஆனால் கத்திர கிருபையால் எந்த
கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு தைரியமாக கத்தினான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். கர்த்தரை மாத்திரம் புகழுங்க, உங்களை புகழும். ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. கர்த்தர் பரிசுத்த சமயம் நேரம் வாங்கிக்கொண்டிருக்கிறது. நான் 11:45 முடிச்சுக்கிறாமா? முடிக்கிறாமா? யார் எத்தனை பேர் 11:45 முடிச்சிடலாமா? உங்க அபிப்பிராயம் தான் சக சொல்லுங்க. எல்லாருக்காக உற்சாகம் இருப்போம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு. ஆகவே நான் இப்போது இந்த பேச்சுடைய அடையாளத்தை வச்சு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப தேவனை வழிநடத்தல் வேணும்னா என்ன வேணுமில்ல? தேவட பிரசனத்தை இப்ப நீங்க செபிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அது ஒண்ணு போதுமா? ஜெபிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உங்களோட விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் என்று அவரை திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார். என்ன விசுவாசித்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும், எதா இருந்தாலும் பெற்றுக்கொள்ளும். ஆகவே அதோட கவனிக்கிறீங்களா? வெளியில இருந்து ஆஸ்வதிக்கிறது வேற, உள்ளே இருந்து ஆஸ்வதிக்கிறது வேற. எத்தனை விசுவாசிகள் இப்ப உள்ளே வரலாம். வெளியே இருந்து அற்புதங்களை செய்த சிம்சோ கண் குள்ளாக்கப்பட்டு போய் வெளியே போயிட்டான். ஆனா ஆபத்துல வருக பராக்கிரமசாமி ஆகுவான். பாவம் செய்யும் போது போயிலே மணியிலே படுத்துக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆவி உள்ளே இருந்துச்சு, வெளியே இருந்துச்சு. பாவம் செய்ய செய்ய வெளியே போகும், நீதியை செய்ய செய்ய உள்ளே. இது போக்கும் மருந்துமா இருந்துச்சு. நான் சொல்லுகிறது யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நான் அபிஷேகம் தக்க வைக்க வேண்டியது பரிசுத்தம் மிக அவசியம். பரிசுத்த ஜீவி அவசியம். ஆகவே இன்னைக்கு நான் அதில் சில காரியங்களை தொட்டு உங்களுக்கு மீதியான நாட்களிலே நான் அதை உங்களுக்கு விளக்கி உரிக்க விரும்புகிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எனக்கு காமிக்கும்படியாக தேவன் எனக்கு சொன்னார். வாசிக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். பாத்தீங்களா? நல்லா கேளுங்க. நாம் எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்தில பிறந்தவர்கள். இந்த மாம்ச கிரியைகள் தான் நம்மளை என்ன ஆக்கினாங்க? பாவம் செய்ய வச்சு, அக்கிரமம் செய்ய வச்சு. அப்படித்தானே? பாவத்தில மாம்சத்தில பிறந்தவர்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். இந்த மாம்ச பிறப்பை கொண்டு தேவராஜ்யத்தை அறிய முடியுமா? முடியாது. தட்டி கர்த்தருக்கு மகிமை. அப்படி என்றால் எல்லா மனிதனும் பிறந்து மாம்சத்தின்படி ஆராதித்து மரம் போல தேவராஜ்யத்து போல எல்லாம் சொல்லுவாங்க. என்னையா அவருக்கு 78 வயசாச்சு, அவர் எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு, காலம் ஆயிட்டாரு, மரிச்சு போய் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படித்தானே? நடந்தது, முடிந்தது, அப்படின்னு பல ரீதியில சொல்லுவார்கள். ஆனா அவர் மாம்சத்துல வந்தார், மாம்சத்துல பிறந்தார், மாம்சத்துல வழித்து போனார்கள். இதோட இயேசு முடிப்பார். அப்படின்னா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த பலன் நம்மளை பரலோகம் சேர்க்குமா? மாம்சத்துல பிறந்திருக்கு. மாம்சம் வச்சு வாழ்க்கை வச்சு பரலோகம் போக முடியுமா? இப்ப நீங்க நல்லா சிந்திக்கலாம், கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்ப நான் பார்வையில எப்படி இருக்கு? பார்வையில நீங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மாம்சத்துல நீங்க உலகத்துல பார்வையில மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அதுதானே நம்ம பார்க்கணும். பார்வையில நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லுவாங்க. உலகம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா?
இல்ல மாம்சத்துக்குள்ள ஜனங்கள் இறங்கி நடந்தாலும் அப்படித்தானே மாம்சத்தின் பிள்ளை தானே, அது மாம்சத்துக்கு ஏற்றபடிதான் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அதோட முடியுதா? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியாயிருக்கும். அப்ப மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. பாத்தீங்களா? நான் சொல்றது எல்லாரும் எடுக்கலையா? மாம்சத்திலே பிறந்தது மாம்சையில தான் இருக்கும். ஆவியிலே பிறந்தா ஆவியா இருக்கும். அப்ப நம்ம எப்படி பிறக்கணும்? ஆவியிலே பிறக்கணும். மாம்சத்திலே பிறந்தா மாம்சத்துல வாழும். அந்த மாம்சம் தேவனை திருப்திப்படுத்துமா? படுத்தாதல்ல, படுத்தாதல்ல. மாம்சத்திலே நான் ஊழியம் செஞ்சிருந்தா என்னைக்கே என்ன நச்சி நசுக்கி பிசாசு காரை போட்டு மெதித்து எப்பவே என்ன தள்ளி விட்டுருப்பாங்க. அவன் வந்து பாரிடுவாங்க. ஆயிரக்கணக்கில் சொல்லலாம், எத்தனையோ பிசாசு காரியங்களை சொல்லலாம், தேவனை வச்சு கொண்டே சொல்லலாம். இரவிலே 2 மணி 3 மணி நேரங்களில் கல்லற தோட்டத்தில் நடந்து போகும்போது பிசாசுடைய சத்தங்களையும் பின்வருகிறதையும் ஜெயிக்கத்தக்கதாக மாம்சம் ஜெயிக்குமா? ஆவி இருந்தா நீ பதற மாட்டே. ஆவி இருந்தா நீ அதை எதிர்ப்பேன். மனைவியை கேட்டுவாரு. சொக்கப்பட்டு 2வது 3வது சபையிலே ஆராதனை முடித்துட்டு வரும்போது ஏத்த போல கல்லற தோட்டத்திற்கு கதரும், எனக்கு நேராக கதரும். அது புலம்பி கதறி கொண்டு ஊழையிடும். அப்போது இது பயப்படும். என்ன பார்த்தா அப்படிதான் ஒரு பிசாசு அலறுமா? அலறி அது கத்தி கதறி அந்த ஆவி ஓடும். திரும்பி பார்க்காம ஓடி 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 இது ஒரு கல்லறை இதுக்குள்ளே ஓடிக்கு உட்கார்ந்து இருக்கும். சொல்லி என்னது அசுத்த ஆவி. இப்படிதான் தேவ மனிதனை பார்க்கும்போது இப்படி அது கிடைச்சது. அருட்சி வரும், நீ பயப்படாத வாங்கிட்டு சொன்னான். கொஞ்ச நாள் நான் கட்டி செவித்துட்டு இந்த பிள்ளை யாருக்கு இந்த ஆவி வந்துருச்சுன்னு கேட்டேன். அது ஒரு பெரிய சரித்திரம். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னோட வாழ்க்கையை கல்லறை தோட்டத்தில் அந்த ஆவிகளோடு கூட கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ ஆவியானவர் மாம்சத்தின்படி இருக்கிறவன் மாம்சத்தின்படி தான் செயல்படும். ஆவிக்குள்ள இருக்கிறவன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கும். நீங்கள் நானும் ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆவியில்லா தேவனுக்கு மகிமையா வாழ முடியாது. சுயவந்த மாம்சம் உண்டு, சுயவந்த மனுஷன் உண்டு. அதான் முதலே எபேசியர் சொன்னது. இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படி நாம் வாழ்ந்திருந்தோம். அது மாம்சத்தின்படி வாழ்ந்திருந்தோம். ஆவி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். பிரமாணம் இல்லாத வாழ்க்கை, கண்டிஷன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். வேத உபதேசம் இல்லை வாழ்ந்திருந்தோம். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு துணிகரமான வாழ்க்கை நான் பிறந்தது. சில நான் கூப்பிட்டு சொல்லும் போது சொல்றாங்க, கடவுள் பிறக்க வச்சுட்டாரு, இது நீ எப்படியாவது வாழ்ந்துக்கோன்னு சொல்றாரு. அதனால எப்படியாவது வாழ்ந்துக்கிறோம் பாதர், அப்படி சாப்பிட்டு போயிடுவோம். அவன்கிட்ட போய் சொன்னா ஏத்துக்குருவானா? இப்ப யாருக்கு தேவை? உங்களுக்கு தேவை. இது உங்களுக்கு தேவை. சொல்லு கேட்டாரு, கையை அவ்வளவு கத்துறாரு. அங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்க ஒரு வயசு என்ன கேட்டுக்காம யாரும் கேட்பாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இறுதி மூச்சு வரைக்கும் தேவன் ஆவி என்ன கொடுத்திருக்கிறதோ அது ஊக்கமாய் சொல்லி, அல்லேலூயா, அதுக்கு இன்னினான ஒரு அர்த்தத்தை சொல்லி உங்களுக்கு போய் காப்பிடிச்சுங்க. அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகுமா? ஒத்து போறாரு என்ன நடக்கும்? ஒத்து போகலனா என்ன நடக்கும்? ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8.
ஆனபடியால் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இல்லைனா நிச்சயமா ஆக்கினை தீர்ப்புண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? மாம்சத்தில் வாழ்ந்து மாம்சத்தில் மரித்து வாழுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆவி யார்? கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிச்சாரல்ல, உன்னதங்களிலோ உட்கார வைக்கணுமில்ல. கவனிக்கிறீங்களா? உன்னதங்களில் உட்கார வைக்கணுமா? நாங்க மாம்சத்தை மனுஷன் போய் உட்கார முடியுமா? மாம்சத்துல வாழ்ந்து மாம்சத்தின்படி வாழ்ந்து சாதித்து உன்னதங்களில் உட்கார சொல்லுங்க. இந்த வேதத்தை தூக்கி எடுத்து நான் தூர போட்டு வெளியே போய் அப்ப நான் என்ன கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிச்சிருக்கணும். கிறிஸ்துவோட ஆவிதானே நமக்குள்ளே உயிர்ப்பிச்சது, அப்படித்தானே? அந்த உயிர்ப்பிச்சது எங்க நின்னாரு? வெளியே நின்று உயிர்ப்பிச்சு விசுவாசத்தை தொடக்கி வச்சாரு. ஆனா உள்ளே வந்தாரா? உள்ளே வந்தாரா? எத்தனை பேருக்கு உள்ளே வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வெளியே வந்தாரு? வெளியே நின்று அற்புதம் செய்து விசுவாசத்தை கொடுத்து உங்களை இழுத்து உள்ளே கொண்டு வச்சாரு, அப்படித்தானே? உங்க விசுவாசத்தின்படி ஜெபித்தாரு, அற்புதம் செய்தாரு. நீங்க சபைக்கு ஆண்டவரை பற்றி பிடிச்சு கொண்டே இருக்காரு. இப்போ ஆண்டவரே உள்ளே வரணுமா வெளியே நிக்கணுமா? உள்ளேதான் வரணும். உள்ளே வரணும். நீங்க எப்படி இருக்கீங்க? உள்ளே வரணும் எப்படி இருக்கீங்க? மாம்சமா இருக்கீங்க. இப்ப மாம்சத்துக்கும் ஆவியோடு இணைக்கப்படலாம். வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இந்த மாம்சத்தில் இருந்தவை இப்படி சேருங்க. மாம்சத்தோட என்ன ஒட்டணும்? ஆவி சேரணும். அப்போதான் தேவனுடைய தெளிந்த புத்தி நமக்கு வரும். கீழே வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கி. இந்த பிரமாணத்தில் எனக்கு என்ன கிடைச்சது? பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தில் நின்று விடுதலை. இந்த ரெண்டு பிரமாணம் இந்த உலகத்தில் இருந்தது. இது நமக்கு தெரியுமா? இது நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி வாழ்ந்தாலும் செத்து போன மோட்சராஜ்யத்துக்கு போனோம். நம்ம எல்லாரும் போனோம். எங்க அனுப்புறதுக்கு? மோட்சராஜ்யத்துக்கு போறது. போயிட்டாரையா? எங்க? நம்ம எல்லாரும் அதான சொல்ல போயிட்டாரையா? அப்படித்தானே சொல்லுவாங்க. மாம்ச பிரகாரம் அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? கிறிஸ்துவுக்குள் நித்திரையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருந்தே விசுவாசம். இது ஆதிக்கேற்ற வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். ஆதிக்கேற்ற தெளிவு இருக்கணும். மற்றவர்கள் போயிருக்காங்க, என்னென்ன கொண்டு வருவாங்க? கொண்டு வந்து வச்செல்லாம் என்ன செய்வாங்க? மோட்ச ராஜ்யத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு மந்திர தந்திரங்கள் எல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. அது மாம்சத்தின் பிரகாரம். விளங்குதா? இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த உடனே இந்த பிரமாணம் நம்ம கை கொண்டபடினாலே, ஏற்றுக்கொண்டபடினாலே, இந்த கை கொண்டவரோடு கூட இருந்தால் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு சொல்லுங்களே விடுதலை பெற்றீர்கள். அப்படிதானே? சரிதானே? இப்ப எத்தனை வசனத்தை வந்து இருக்கிறோம்? 2. கீழே 2-3 வசனத்தை வாசியுங்கள். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த. பாத்தீங்களா? நமக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சா? ஜாதி, மதம், குலம், கோத்திரம், அப்படித்தானே? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. வாய் திறந்து எனக்கு பதில் சொல்லணும். ராகரிஷா உற்சாகம் சொல்லணும். சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த. மாம்சத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? பலவீனம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ வம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாத்தீங்களா? கண்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது யாரு? தேவ சாயலாக வந்தார். நம்மோடு கூட என்ன செஞ்சார்? வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க நம்ம என்ன செய்யறாங்க?
இறங்கி வந்தார், மனுஷகுமாரனை அனுப்பினார். அந்த வசனத்தை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சொல்லுங்க. கருத்துக்களை சொன்னார். எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்தார். மாம்சத்தினாலே நம்ம எப்படி இருந்தோம்? பலவீனமாய். எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாம்சம் முந்தும். அதனால சொல்லுகிறேன், ஆவியோ நம்மளை உற்சாகப்படுத்தும், மாம்சம் நம்மளை பலவீனப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? மாம்சம் சொல்லு, நீ எங்க போகாத, அதான் நீ போகாத, நீ போகாட்டி என்ன? மாம்சம் சொல்லு, உனக்கு பலவீனம் தானே, கொஞ்ச நேரம் படுங்க. ரெடி? ஜெபித்தியா? ஜெபம் அப்புறம் பார்த்துக்கிறோம். இந்த மாம்சம் வந்து அப்ப புரியுதுல, மாம்சத்துல பிறந்தா எப்படி இருப்பான்? மாம்சமா இருப்பான். அவன் சொல்லி, உனக்கு சோர்வே தானே, உனக்கு பலவீனம் தானே, உனக்கு கஷ்டம் தானே, நீ என்னத்தை ஜெபம் பண்ண, என்னத்தை பைபிள் வாசிக்க, எதுக்கு அங்க போக? நாம் இயேசு அறிஞ்சிட்டல, நீ இப்ப என்னது அங்க போற? எனக்கு தெரியுமில்ல, பிரசங்கம் பண்ண தெரியுமில்ல, வேத வாசிக்க தெரியுமில்ல, ஊழியம் செய்ய தெரியுமில்ல, பேசாம இரியா. ஆவி இடவிட விடுமாறா? ஆவி இடவிட விட மாட்டாங்க. மாம்சம் சொல்றவனை கேட்டாங்க, எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான். அப்ப எப்படி மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கலாம்? ஆவி சொல்லும், ஆவி கொடுத்திருப்பாங்க. உடையக்காரர் பார்த்தோன்னு மாம்சத்தின்படி நடக்கிற ஓட ஒதுங்கிடுவோம். நம்மகிட்ட தப்பு இருக்குன்னு மாம்சம் சொல்லி கொடுக்கும். ஆவி சொல்லு, நீ பாத்தியா ஒதுங்கி ஓடுறேன் பாத்தியா. ஆனா ஆவியானவர் கரெக்டா வச்சிருப்பாங்க, குறித்த வேலையை அடிப்பாங்க. மாம்சம் எவ்வளோ நாள் மென்றீங்களோ அதோட 10 மடங்கு கணக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மனம் திரும்பி ஆவிக்கேற்ற திரும்பினால் தேவன் சொல்லுகிறது, அவை எல்லா ஜனங்களை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டது. உலகத்துக்கு ஏற்றபடி வாழ ரெண்டு பரிதவிக்கப்படும் என்று கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட வெளிநாட்டு செய்திகள் பாரு. ஆவி இல்லாத வாசிகள் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும். தேவனே செய்ய. ஏண்டா இவர் மாம்சத்தின்படி தான். எத்தனை ஒரு பிள்ளை பார்த்தா இது ஆமா ராகேல பிடிச்சிச்சு. இப்ப அடுத்த யாரை வேணாம்? யாரை வேணாம்? யாரை வேணாம்? மாம்சம் தானே இருந்துச்சு, அப்படித்தானே இருந்துச்சு. கண்டதெல்லாம் காட்சி, விரும்புறதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்கள் மாம்சத்தின்படி அவர்களே நியாய பிரமாணத்தை பின்பற்றி கொண்டு வந்தார். மாம்சம் என்ன விரும்புகிறதோ செய்தார். ஆவியான கர்த்தர் பேசுற இடம் கொடுக்க மாட்டான், விரும்பரே செய்தார். ஆனா நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு தீர்க்கதரிசியாலே முடியவில்லை. எத்தனையோ நாட்கள் தாண்டி வருஷங்கள் காலங்கள் போனது. இங்க போட்டிருக்கிறது என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. பாத்தீங்களா? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாத்தீங்களா? இப்ப பாவம் எங்க கொண்டு திரும்பும்? ஐயா இப்பதானே சொன்னேன், ஆக்கினை கரகளை தட்டி கத்திரிக்கு பாவம் ஆக்கினை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பாத்தீங்களா? நல்லா விளங்குதா? நியாய பிரமாணத்தின்படி நீதி விளங்கணுமா? கர்த்தரே அதை செய்து முடிக்கலாம். இப்ப அதை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அவரை சாயல் வரணுமா வேண்டாமா? அவளை கிரியல் வேணுமா வேணுமா? ஆவி கேட்பதற்கு எத்தனை அவசரம் சீக்கிரம் படிக்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சம் என்ன செய்யும்? மாம்சத்துக்கு ஏற்றதே சிந்திக்கும். ஆவியின்படி நடக்கிறவளோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கும். நான் இங்க உட்கார்ந்திருந்து ஆவியை விட்டுட்டு பல காரியங்களே சிந்திச்சு உங்களை உட்கார வச்சு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஓடும். எப்படி ஓடும்? ஓடுமா? 10 நாள் ஓடும். அப்புறம் திரி என்ன செய்யும்? என்ன செய்யும்? அணைஞ்சு போகும்.
அது விளக்கு எரியிற விளக்கா இருக்கணும், அனலா இருக்கணும். அனல் எல்லாம் மங்கி போயிடும். வந்து பார்க்கிறோம், என்னடா திரி மங்கி இருக்குது, நம்மளும் மங்கி போய். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவி மங்கி எரியுதா, பிரகாசமா எரியுதா, என்ன எரியுதா, தெளிவா இருக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? இல்லைன்னா மாம்சத்தின்படிதான் இருக்கு. சொன்ன